வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதுவும் கிட்ஸ் வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னா யூடியூப் ஸ்கிரீனை எப்படி நம்ம லாக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போதான் இது போன்ற பல ட்ரெண்டிங்கான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்பெல்லாம் டாய்ஸ் இல்லாத கிட்ஸை கூட பார்த்துடலாம், பட் மொபைல் இல்லாத கிட்ஸை வந்து பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிட்ஸ் எல்லாருமே மொபைலுக்கு அடிக்ட்னே சொல்லலாம். இன்னொன்று அதில் கேம்ஸ் பார்ப்பாங்க, இல்லைன்னா வீடியோஸு ரைம்ஸு இந்த மாதிரிலாம் வந்து ஜாஸ்தியாக எல்லா கிட்ஸுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்குறத நம்ம என்னதான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு லிமிட் தான். அதுக்கு மேலே நம்மளால கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதுவும் சில பேபிஸ் எல்லாம் வந்து ரைம்ஸ் பார்க்காம சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரேஷன் தான் இப்போ எல்லாருமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம யூடியூப்ல வீடியோ போட்டு காட்டினோம் அப்படின்னா சில டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா பிள்ளைங்க அதை விட்டு அதான் எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துடுறாங்க. இல்லை அப்படின்னா வேற வீடியோக்கு வந்து தெரியாம டச் ஆகி வேற வீடியோக்கு வந்து போயிடுது. ஸோ இந்த மாதிரி போகும்போது நம்ம ஏதாச்சும் ஒர்க்ல இருந்தோம் அப்படின்னா திரும்ப நம்மளை கால் பண்றது, மம்மி வந்து எனக்கு அதே வீடியோ வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றது. திரும்ப நம்ம வச்சு கொடுத்துட்டு போனாலும் சேம் ப்ராப்ளம் தான். வேற வீடியோக்கு போயிட்டு எனக்கு இல்லை அந்த வீடியோ தான் வேணும்னு கேட்கறது, அப்புறம் இல்லை அப்படின்னா அது எக்ஸிட் ஆகி வெளியில வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். பட் நம்ம வீடியோ ஆப்ல ஏதாச்சும் போட்டு காட்டணும் அப்படின்னா நமக்கு அதுல லாக் பண்ற ஆப்ஷன் இருக்கும். யூடியூப்ல வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ யூடியூப்ல வந்து நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது எப்படி லாக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆப்க்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஆப் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த ஆப்போட நேம் டச் லாக் லைட். இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணா இந்த மாதிரி வரும். இதுல அக்செப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அலோ ஓவர்லே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கீழே லாஸ்ட்ல டச் லாக் லைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிருங்க. இதை எனேபிள் பண்ணாதான் யூடியூப் ஸ்கிரீன் வந்து லாக் ஆகும். ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டு பேக் போங்க. பேக் போனீங்கன்னா ஸ்மால் டியூட்டோரியல் கொடுத்துருப்பாங்க. இதை பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லை அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பேக் போயிட்டு இப்போ எப்படி நம்ம ஸ்கிரீனை லாக் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். யூடியூப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ளே பண்ணும்போது நெக்ஸ்ட் வீடியோவை நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். எந்த வீடியோ வேணாலும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே மூவ் ஆகுது. இதை நம்ம லாக் பண்ணதுக்கு அப்புறம் எதுவுமே மூவ் ஆகாது. இப்போ இதை லாக் பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டு மேல டச் லாக் லைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ஒன்ஸ் கிளிக் பண்ணாலே போதும், லாக் ஆயிடுச்சு. இந்த ரைட் சைட் பாருங்க, இந்த சிம்பிள் வந்துருச்சா? ஸோ லாக் ஆயிடுச்சு. இப்போ லாக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கிட்ஸ் கிட்ட கொடுத்துடலாம். என்ன வீடியோ வேணாலும் நம்ம போட்டுட்டு அப்புறமா நம்ம கிட்ஸ் கிட்ட கொடுத்துடலாம். ஸோ பார்த்துட்டு இதை வந்து நம்ம எப்படி அன்லாக் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை டபுள் கிளிக் கொடுத்தோம் அப்படின்னா அன்லாக் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நம்ம போட்டுக்கலாம். திரும்ப லாக் பண்ணணும் அப்படின்னாலும் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து மூவ் ஆகாது. அவ்வளவுதான். ஸோ தென் டபுள் டேப் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயிடலாம். அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நம்ம டபுள் டேப் தான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் நீங்க அந்த ஆப் ஓபன் பண்ணிட்டு டபுள் கிளிக் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம், இல்ல ட்ரிபிள் கிளிக்னாலும் கொடுக்கலாம். அந்த லாக் சிம்பல்ல போய் ட்ரிபிள் கிளிக் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா குவாட்ரிபிள் கொடுக்கலாம். இது மூணுமே வந்து குயிக் டேப்ஸ்ல வந்து இந்த மூணு ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ இல்லை எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வேணும் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இல்லை ஏதாச்சும் பாஸ்வேர்ட் பின் கொடுத்து நீங்கள் லாக் பண்ணனாலும் லாக் பண்ணிக்கலாம். தென் அதே பின் கொடுத்து அன்லாக் பண்ணிக்கலாம். பெஸ்ட் வந்து குயிக் டேப் தான். ஸோ இது மூணுல வந்து நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம்.
தென் யூடியூப் ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம சம்டைம்ஸ் வால்யூம் பட்டன் வந்து நமக்கே தெரியாமல் வந்து ஒன்று அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா டவுன் ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராத அவாய்ட் பண்ணுறதுக்கும் வந்து நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலு, ஹோம் ஸ்க்ரீனு, ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஹிஸ்ட்ரி, பேக் கீஸு, இந்த மாதிரி எல்லா கீஸ்க்குமே கூட நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு வந்து யூடியூப்க்கு நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்குலாம் வந்து நமக்கு நார்மலாகவே வந்து லாக் ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தேவை வந்து யூடியூப் ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது தான். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு போயிட்டு அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமும் வராது. இல்லை எக்ஸிட் ஆயிடுச்சு, யூடியூப்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அன்வான்ட் வீடியோஸ் வந்து குழந்தைங்க பார்க்குறத நம்ம அவாய்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை பெற நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.